அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சு திமுக நீட் தேர்வில் நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லி ஒரு சிறுபுலத்தனமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. அதாவது திமுக ஆட்சி இது எலெக்ஷன்ல சொன்னாங்க, தேர்தல் வைக்க சொன்னாங்க, நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்துருந்துன்னா நீட் தேர்வுன்னு ஒன்று தமிழகத்தில் இருந்திருக்கிறாரு. ஆனால் இதே அதிமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு அவங்க தான் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்போதான் பல மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் நடந்துச்சு. திமுக அதுக்கு பிறகு திமுக ஆட்சி காலத்துல மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்ட நிகழ்வுகள்லாம் அங்கங்கே நடந்தது. அது நம்ம மறுக்கல, மறைக்கவும் இல்லை. இப்ப அதிமுக என்ன சொல்லுதுன்னா, நீங்க தானே கொண்டு வந்தீங்க 2011 உங்களுடைய ஆட்சி காலத்துல தானே உங்களுடைய மத்திய இதுல காங்கிரஸ் இருந்துச்சுல, அங்கேயும் நீங்க தானே இருந்தீங்க, அப்போ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. இப்ப பிரச்சனை என்ன? யாருடைய ஆட்சி காலத்துல மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதற்கான தீர்வு அதிமுக என்ன கொண்டு வந்தது? எதுவுமே கிடையாது. ஏன்னா மத்திய அரசுகிட்ட அதாவது ஒன்றிய அரசுகிட்ட பிஜேபி அரசுகிட்ட அதிமுகவில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் அதிமுகவுக்கு இருக்கு. ஏன்னா இன்று வரை அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதா, இல்ல பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்கிறதான்னு மக்களுக்கு குழப்பம் இருக்கா இல்லையோ, அந்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் கரைஞ்சிட்டாங்க. ஏன்னா அப்படி அதிமுக தொண்டர்கள் கரைஞ்சதால் தான் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 18 விழுக்காடுல இருந்து கீழே குறைஞ்சிருக்கு. 18 விழுக்காடுக்கு கீழே குறைஞ்சிருக்கு. இந்த இந்த விழுக்காடு, அதாவது ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுக்கு அதிமுக தலைமைக்கு தெரியுமான்ற எனக்கு தெரியல. ஆனா அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அடிமட்ட தொண்டன் 2 கோடி தொண்டன் 2 கோடி வாக்காளர்கள் சொல்றாங்கல்ல அதிமுக உறுப்பினர்கள், அது ஃபுல்லா எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டமா இன்றைய அதிமுக மாறிடுச்சு. ஆனா இப்ப பிஜேபி கூட்டணியில அங்கம் வகிக்கிற அதிமுக இது, அதாவது நீட் தேர்வை ரத்து செஞ்சுட்டு எங்களால் தான் நீட் தேர்வு ரத்து செய்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா தமிழ்நாட்டுல தேர்தல் சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க போறாங்க. நீங்க தேர்தலில் ஜெயிச்சு நீங்க வெற்றி அடைஞ்சு உங்களுடைய ஆட்சி தமிழகத்துல மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது செய்யலாம்ல. ஏன்னா பிஜேபி அதிமுக பேச்சு என்றைக்குமே கேட்டதே கிடையாது. நாங்க சொல்வதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு அடிமைத்தனமான ஒரு கூட்டணியை தான் பிஜேபி நடத்திட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிமுக வேற வழி இல்லாம ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணுமே, மக்களை எப்படியே ஏமாத்தணுமே, நாடகம் ஆடணுமே அப்படின்றதுக்காக அதிமுக மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு அரசியலை இங்க தமிழகத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் அதாவது திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் இருக்க வேண்டும் என்று திமுகவும் ஆசைப்படுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளும் அதிமுக தான் திமுகவுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. மக்களும் அதுதான் விரும்புறாங்க. அதிமுகவுக்கு நிகராக திமுக இருக்கணும், திமுகவுக்கு நிகராக அதிமுக இருக்கணும், மற்ற யாரும் வந்துடக்கூடாது. குறிப்பா மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் எல்லாருடைய எண்ணமாவே இருக்கு. ஆனா பிஜேபி என்ன நினைக்குது, எல்லா மாநிலத்தையும் அவங்க எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, ஒரு கூட்டணி அதாவது அங்க பலமா இருக்கிற கட்சியோட கூட்டணியை வச்சு அந்த கட்சியை சிதைச்சு அவங்க அந்த இடத்துல உட்காரத்தான் பிஜேபியோடைய அஜெண்டாவே இருக்கு. இப்ப அதிமுக அந்த நிலைமை தான். ஏன்னா இப்ப கருத்து திணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதிமுகவை விட பிஜேபி அதுக்கு அதிக வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புலாம் இருக்கு. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான். அதே போல கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சு அதிமுக எல்லாத்துலயும் படுதோல்வி தான் அடைஞ்சிருக்கு. இதுலயுமே மக்கள் கொண்டாடக்கூடிய விஷயம்னு சொல்றதை விட அதிமுக தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு செயலாவே அதிமுகவுடைய தேர்தல் வெற்றி மக்கள் தொண்டர்கள் பார்க்கல. அதாவது இடையில அதிமுக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்ச உடனே பிஜேபி தொண்டர்கள் இப்போ தமிழகம் முழுவதும் வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க. இந்த பிஜேபியால தான் நம்ம தோற்றோம் அப்படின்னு சொல்லி பல அமைச்சர்கள், அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களே குறிப்பா ஜெயக்குமார் அவர்கள்லாம் சொன்னாரு, இந்த மாதிரி பிஜேபி இருந்தால்தான் நான் தோத்தேன், இல்லைன்னா ராயபுரம் தொகுதியில நான் முடிசூட மன்னன் அப்படிலாம் மிகப்பெரிய ஒரு வசனம் பேசினது ஜெயக்குமார் அவர்கள். அதே போல தொண்டர்களும் மிகப்பெரிய அளவுல உற்சாகமா வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க. இனிமேல் பிஜேபி இல்லைன்னா நம்ம ஈஸியா வெற்றி அடைஞ்சிடலாம்,
திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில தான் வந்து தொண்டர்களும் இருந்தாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து அப்படிதான் இருந்தாங்க. ஆனா வந்து மாறா வந்து பிஜேபியோட மிரட்டலுக்கு பணிஞ்சு மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக. நீங்க கூட்டணி தான் இப்ப வச்சிருக்கீங்க, நீங்க தான் அறிவிச்சீங்க பிஜேபியோட நம்ம கூட்டணி இருக்கணும். ஈஸியா வந்து பிஜேபி கிட்ட வந்து நீங்க வந்து விலைக்கு சொல்லாமே, தமிழகத்துல வந்து நீட் தேர்வு வேணாம், அதை ரத்து பண்ணுங்க, அதை ரத்து பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்சி பிடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாமே. ஆனா அதிமுக பிஜேபிக்கு என்னன்னா, நாங்க தமிழகத்துல ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைதோ இல்லையோ, அதிமுகவை வந்து காலி பண்ணிட்டு 2ஆம் இடத்துக்கு நாங்க வந்துட்டோம்னா அடுத்த தேர்தலில் வந்து நாங்க வந்து ஈஸியா வந்து ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கிறோம். நாங்க எங்க கையில இவிஎம் இருக்கு, இடி இருக்கு, எல்லா துறையும் வந்து எங்ககிட்ட இருக்கு. நாங்க வந்து ஈஸியா நாங்க ஆட்சி பிடிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு வந்து அதிமுக அழிஞ்சு அந்த இடத்துல வந்து பிஜேபி நிக்கணும் அப்படின்றத வந்து பிஜேபியோடைய அஜெண்டாவே இருக்கு. இது அதிமுக 2ஆம் கட்ட தலைவர், முதற்கட்ட தலைவர் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வந்து வேற வழி இல்லாம வந்து அவங்க செய்த தவறுகள், லஞ்சம், ஊழல், கொள்ளையடிச்சு எல்லாமே வந்து பிஜேபி கையில இருக்கிறதால வந்து எங்க நம்ம சிறைக்கு போயிடுவோமோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்துல தான் வந்து பிஜேபி அதிமுக வந்து அப்படி வச்சிருக்காங்க பிஜேபி. ஆனா வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து ரோசமா அவ்வளவு வீரியமா பேசுறாரு. நீட் தேர்வு யாரால் கொண்டு வந்தது, எப்படி வந்துச்சு, இப்படி போனுச்சுன்னு. பழைய கதையை விடுங்க. இன்றைய காலகட்டத்துல வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து அரசியல் உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. உலகம் வந்து உள்ளங்கையில வந்து சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து அரசியல் புரிதல் இருக்கு, அரசியல் உற்று நோக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து என்ன மாதிரி அரசியல் பண்ணணும் அப்படின்றது தெளிவான ஒரு அரசியல் புரிதல் இல்லாம பிஜேபி பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுக செயல்படுவது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கூடிய விரைவில் வந்து அதிமுக வந்து கட்சி வந்து நிலைச்சு நிக்கணும்னா, நீங்க வந்து அம்மாவுடைய விசுவாசி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசி அப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து பிஜேபிக்கு நீங்க ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா பிஜேபி உங்களுக்கு முடிவு கட்டிடும். இன்னைக்கு கூட வந்து பிஜேபி கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, இலை மீது தாமரை மலரும் தான் சொல்றாங்க. அப்போ உங்க மேல ஏறிதான் வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற ஒரு சூசகமா வந்து சொல்றாங்க. ஆனா கேட்டா வந்து அவங்க வேற ஒரு கதைலாம் சொல்றாங்க. ஆனா வந்து அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதிமுக கட்சி அழியக்கூடாது, அதிமுக கட்சி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியா இருக்கணும், வலுவான கட்சியா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லா மக்களுடைய எண்ணமாவும் இருக்கு. ஆனா வந்து அது வந்து அதிமுக வந்து செயல்படலை. அதுக்கு மாறா வந்து பிஜேபிக்கு அடிமைத்தனமா வந்து செயல்பட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையை வந்து அதிமுக கொண்டு போய் சேர்க்கணும் தான் வந்து நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு, மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்பது நாம் உணர்கிறோம். அதனாலதான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து லைக் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் காட்டும். அதே போல வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இனிமேல் வந்து தினம் நம்ம வந்து வீடியோ போடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு, பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.